ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான க்ரோசரி பிஸ்னஸ் ஐடியா. அதாவது ஹோல்சேல் க்ரோசரி பிஸ்னஸ் ஐடியா. இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த தொழிலை நீங்கள் வந்து குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு அதிக லாபம் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த மளிகை பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் பருப்பு. இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு டிமாண்டுள்ள ஒரு பொருளாக இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணி இந்த மளிகை கடைக்கு அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு இப்படி வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு லாங் டைம் பிஸ்னஸாக இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டாக வந்து உங்களுக்கு தரும். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடோன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் வந்து ஒரு மிஷின் தேவைப்படும். அப்புறம் அந்த பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு அந்த அந்த 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த கவர் தேவைப்படும். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இடத்துலன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குறைவான விலைக்கு நீங்கள் கொஞ்சம் அதிக லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 10லேருந்து 15% வந்து உங்களுக்கு மார்ஜின் இருக்குது இதில். இது வந்து நீங்கள் ₹1,00,000லேருந்து ஒரு ₹2,00,000 முதலீடியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்பைஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ். அதாவது இந்த மசாலா பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு. இது வந்து ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸாக இருக்குது. இந்தியாவில் உள்ள எல்லா வீட்லேயும் வந்து இந்த மசாலா பொருட்கள் தேவை உள்ளதாக இருக்குது. நீங்கள் வந்து லோக்கலில் உள்ள கம்பெனி லோக்கலில் உள்ள ஆட்களுக்கு இந்த மசாலா பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டுகளுக்கு கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். அல்லது அந்த பிராண்ட் நேமில் உள்ளவங்ககிட்டே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட பிராண்டட் பொருட்களை கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30% வந்து உங்களுக்கு மார்ஜின் இருக்குது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது குக்கிங் ஆயில் பிஸ்னஸ். இந்த குக்கிங் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஃபண்ட் ஆயில் வருது. அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், இப்படி நிறைய ஆயில் இருக்குது. இதனுடைய டிமாண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து மொத்தமாக வந்து கரெக்டான ஆட்கள்கிட்ட வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு இந்த ரீட்டைல் கடைகளுக்கோ வீட்டுகளுக்கும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இது கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதே நேரத்தில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்குது. இதுக்கு FSSAI சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஒரு ₹4,00,000 முதலீட்டில் இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லாபமும் பார்க்கலாம். இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிறது டீத்தூள் மற்றும் சர்க்கரை ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு. இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள பிஸ்னஸாக இருக்குது. இதுக்கு வந்து சிறிய இடம் இருந்தாலும் போதுமானது. இந்த வந்து ஹோல்சேலர்கிட்ட நீங்கள் வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்ககிட்ட நீங்கள் வந்து இதை கொள்முதல் பண்ணிவிட்டு நீங்கள் கடைகளுக்கு வீட்டுகளுக்கு சப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பேக்கேஜிங் நல்ல விதமாக இந்த 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 100 கிராம் இப்படி எல்லாமே நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ப்ராஃபிட்டு மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15% இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு ஹெல்த்து ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படி சொல்லி விரும்புகிறாங்க. அதனால் இதனுடைய டிமாண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பாதாம், முந்திரி இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வந்து ஹோல்சேலாக மேனுஃபேக்சரிங் பண்ணவங்கிட்ட நீங்கள் வந்து வாங்கி அதை நீங்கள் வந்து ரீட்டெயிலாக வந்து கடைகளுக்கு வீட்டுக்கு சப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் வந்து காம்போ பேக்காக வந்து பேக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து கிஃப்டாக கூட இதை கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 விதமான க்ரோசரி ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம பார்த்தோம். எந்த தொழில் செய்கிறதுன்னு அந்த கூட அதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இதுக்கு கண்டிப்பாக வந்து எந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறதுனா கூட உங்களுக்கு FSSAI சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.